வேர்ல்டு வார் 3 உண்மையிலே ஆரம்பிக்க போதா? பூமியோட முடிவு இதாக தான் இருக்குமா? வாங்க பார்த்துருவோம். ஹே ரவுடிஸ், திஸ் இஸ் பிளாக். அதாவது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உக்ரைனோட பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பை மீட் பண்ணுறதுக்காக வாஷிங்டனில் இருக்க ஓவல் ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் வேற எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம் அங்கே நடந்தது. 2 கண்ட்ரியோட பிரசிடென்ட்ஸும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிற வீடியோ யூடியூப்ல பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி தான். ஜேடி வான்ஸ் யூஎஸோட வைஸ் பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாரு. எங்களோட பிரசிடென்ட் உங்கள் நாட்டில் அமைதியை கொண்டு வரதுக்காக தான் ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு வான்ஸ் ட்ரம்ப்பை ஒரு பக்கம் புகழ்ந்து தள்ளிட்டுருக்க. வான்ஸ் வந்துட்டு ஜெலன்ஸ்கியை பார்த்து நீங்கள் ஒரு தேங்க்யூ கூட இன்ன வரையும் எங்களுக்கு சொல்லலை அப்படின்னு கேட்குறதுக்கு ஜெலன்ஸ்கி வந்துட்டு நான் யூஎஸோட மக்களுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும், உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு அவங்கள ட்ரிகர் பண்ணி விட இந்த இடத்துல இருந்தால் பிரச்சனை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுது. ரொம்ப நேரமாக வான்ஸ் கிட்ட நக்கலாக பேசுகிற ஜெலன்ஸ்கியை பார்த்து ட்ரம்ப் கடுப்பாகி கான்வர்சேஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாரு. அவர் வந்து ஜெலன்ஸ்கியை பார்த்து உனக்கு இந்த இடத்துல பேசுகிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது, நீ எல்லா தகுதியும் இழந்துட்ட, உன் நாட்டில் இருக்க மக்கள் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த வாரை நிறுத்தணும்னா ஒழுங்காக போய் புட்டின் கிட்ட உட்காந்து பீஸ்க்கு பேசு அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. நம்ம எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும், ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் உக்ரைனை ஆல்ரெடி கேப்சர் பண்ணிட்டாங்க. இப்போ ஜெலன்ஸ்கி அந்த பீஸ்க்கு ஒத்துக்கணும்னா ரஷ்யாவுக்கு அட்லீஸ்ட் அந்த 20% உக்ரைனையாவது கொடுத்து ஆகணும். ஜெலன்ஸ்கி அந்த 20% இதுக்கு ஒத்து வர மாதிரி தெரியல. ட்ரம்ப் அவரை கன்வின்ஸ் பண்ணுற விதமாக யூ டோன்ட் ஹாவ் கார்ட்ஸ், அதாவது உங்ககிட்ட கார்ட்ஸ் எதுவும் இல்லை, உன்கிட்ட எந்த அத்தாரிட்டிஸ் எதுவுமே இல்லை பெருசாக. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அமெரிக்கா தான் வந்துட்டு உக்ரைனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பைடன் இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்துட்டு ஆயுதம் எல்லாத்தையும் கொடுத்து இவ்வளோ நாளாக உக்ரைனை வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் இப்போ ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மாற்ற போகிறாரு. ஸோ இப்போ அமெரிக்கா வந்துட்டு அவங்களுக்கு ஆயுத சப்ளைலாம் பண்ணாட்டி அவங்களால ரஷ்யாவுக்கு அகேன்ஸ்டாக இருக்க முடியாது. ஸோ இவர் 2 பேருக்கும் ஈக்குவலாக இருக்கணுன்றதுக்காக அவங்கள்ட்ட போய் பீஸ் ட்ரீட்டிக்கு பேச சொல்கிறாரு. ஆனால் ஜெலன்ஸ்கி அதுக்கு ஒத்தே வரல. ஜெலன்ஸ்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கான்ட்ரவர்சியாகவும் கலாய்க்கிற மாதிரியுமே தான் பேசிகிட்டு இருந்தார். ட்ரம்ப் வந்துட்டு சொல்கிறாரு நாங்கள் ஆயுதம் மட்டும் கொடுக்காட்டி உன்னோட வார் வந்து 2 வாரில் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு. ஓ அப்படியா, புட்டின் வந்துட்டு 3 நாள்லேயே முடிஞ்சிடும் அப்படின்னு கலாய்க்கிற மாதிரி திருப்பி பேசிகிட்டு இருந்தார். ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட கம்மியாகவும் வார் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மாற்றி கலாய்க்க 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டே இருந்தாங்க. ஃபைனலி மீட்டிங் முடிச்சுட்டு எல்லாரையும் கிளம்ப சொல்லிட்டாங்க. அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அந்த ஜெலன்ஸ்கி எந்த டீலுக்கும் ஒத்து வர மாதிரி தெரியல, நாங்கள் இனிமேல் ஆயுத சப்ளை பண்ணுறதை நிறுத்த போகிறோன்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. ஸோ இப்போ ஜெலன்ஸ்கிக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, ஒன்று அவங்களோட பீஸ்க்கு டீல் சைன் பண்ணணும், அப்படி இல்லாட்டி இதுதான் எண்ட் ஆஃப் உக்ரைனா, வேர்ல்டு வார் 3 உண்மையிலே ஆரம்பிக்க போதா, அப்படி வேர்ல்டு வார் 3 வந்தால் என்ன நடக்கும், நோ ஐடியா. வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.